தேவையில்லாத மருந்துகளை இவங்க உட்கொள்கிறதுனால இவங்களுடைய கிட்னியில் ஃபில்ட்ரு வந்து பாழாக போயிடும். தேவையில்லாத கண்ட சோப்புகளை போட்டு இந்த வேர்வை துவாரம் பூரா கம்ப்ளீட்டாக அடைபட வச்சுருவாங்க. மிக்ஸியில் அடைச்சி அந்த தோலோட ஜூஸாக குடித்தாங்க அப்படின்னா கிரியாட்டின், யூரியா, யூரிக் ஆசிட் குறையும். மருந்து எடுக்கிறப்ப நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மலை கட்டு இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும். மலம் ஃப்ரீயாக போகும். தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9626233344 அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சித்த வைத்தியர் திரு அண்ணாமலை ஆனந்த ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயாட்ட இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதமான தகவலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். கிரியேட்டின் ரத்தத்தில் உப்போட அளவு அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான டயாலிசிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாவே அவங்களுடைய வாழ்நாள் கம்மியாயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கலாம், இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மருத்துவ முறைகள் இருக்குது அப்படிங்கிறத ஐயாட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம்மா. ஐயா, இந்த கிரியேட்டின் அளவு அதிகமாக வர்றதுனால பாதிக்கப்பட்டிருக்காங்களாங்க ஐயா? இப்போ எதனால் இந்த பாதிப்பு வருதுங்க ஐயா? ஃபஸ்ட்டு இவங்க வந்து தேவையில்லாமல் அவங்க உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத சில மருத்துவத்தை இவங்க வந்து சாப்பிட்ருப்பாங்க எடுத்துக்கிறதுனால. ஆமாம். நிறையா பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த வலி, அதை வந்து இவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு கால் வலி அப்படின்னா உடனே மெடிக்கலில் போய் ஒரு செட்டு மாத்திரை 10 ரூபா ஒரு 4 மாத்திரை கொடுப்பாங்க. போட்டாங்கன்னா மறுநாள் காலையில் வலி இருக்காது. திரும்ப ஒரு 2 நாள் வேலை பார்ப்பாங்க. திரும்ப வேலை பார்த்தோடனே வலி இருக்கும். அந்த வலியை பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடினாங்கன்னா தூக்கம் வந்துடும். இவங்க வலி இல்லாமல் தூங்கணும்னு நினைப்பாங்க. இதற்காக இவங்க வந்து தேவையில்லாத மருந்துகளை இவங்க உட்கொள்கிறதுனால இவங்களுடைய கிட்னியில் ஃபில்ட்ரு, அந்த நெப்ட்ரான் அப்படின்னு சொல்கிற ஃபில்ட்ரு வந்து 300 மைக்ரான், அந்த இடத்துல அந்த ஃபில்ட்ரு வந்து பாழாக போயிடும். அந்த ஃபில்ட்ரு வந்து இவங்க சாப்பிட்ற மருந்துகளோட தன்மையை வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாமல் அந்த ஃபில்டரில் உள்ள ஹோல்ஸ், அந்த துவாரங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிச்சிடும். இது போக இன்றைக்கி நம்ம பயன்படுத்தும் நவீன சோப்புகள், இந்த சோப்பு பூரா பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் தோலில் இருக்கிற வேர்வை சுரப்பிகளை பூராமே அடைச்சிடும். ஆமாம். இந்த வேர்வை சுரப்பிகள் அடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற உப்பு, யூரியா, அந்த கழிவு மாறி இது கிரியாட்டின்னு சொல்கிற ரத்தத்தில் உள்ள மாசு, இது எல்லாமே வேர்வை மூலம் வெளியேற்றப்படும். நம்ம உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க வந்து தேவையில்லாத கண்ட சோப்புகளை போட்டு இந்த வேர்வை துவாரம் பூரா கம்ப்ளீட்டாக அடைபட வச்சுருவாங்க. இதுக்கு தான் சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் வாரம் 1 நாள் ஆயில் பாத் எடுக்க சொன்னாங்க. வாரத்துக்கு 2 நாள் எடுக்க சொன்னாங்க. மாதத்துக்கு ஒருக்க மண் குளியல் எடுக்கிறது மிகவும் சிறப்பு. நம்ம கம்மாயில் இருக்கிற கரம்பையை எடுத்து எலுமிச்சம்பழச்சாறு இல்லைன்னா நம்ம புற்று மண் அதை எடுத்து நல்லா சளிச்சு எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றி உடம்பு முழுசும் தடவி நல்லா காஞ்சதுக்கப்புறம் குளித்தாங்கன்னா, ஆமாம், மண் குளியல் குளித்தாங்கன்னா வேர்வை துவாரங்கள் ஃபுல்லாகவே திறந்துடும். இவங்களுக்கு வந்து நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே கிரியாட்டின், யூரியா, யூரிக் ஆசிட் குறைய ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத மருந்துகள் உட்கொள்வதனால தான் இது வந்து அவங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது. அதிகமான மது பழக்க வழக்கத்தினாலையும் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது. ஐயா, இதனால் இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இயற்கையாக கிடைக்கிற மூலிகையினால் எந்த மாதிரியான மூலிகை எடுத்துக்கிட்டால் சரியாகும்னு கேட்டிருந்தேன். நீங்கள் என் கையில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிரட்டையை கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இதை எப்படி பயன்படுத்தினா அவங்களுக்கு இந்த கிரியேட்டின் அளவு குறைக்கிறதுக்கு? மூக்கிரட்டையை வந்து கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்லாமா? அப்படிங்களா ஐயா? ஆமாம். அல்லது இந்த வேர் மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் மூக்கரட்டை சாரண வேர்னா கிடைக்கும். அந்த வேரை மட்டும் வாங்கிட்டு வந்து இடித்து கஷாயமாக போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மூலிகையோட பவுடர் கிடைக்கும், மூக்கரட்டை இலை சூரணம். அந்த சூரணத்தையும் வெந்நில ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு சாப்பிடலாம்.
இது போக நம்ம வந்து சமையலில் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா சுரக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சுரக்காய், ஒரு சுரக்காய் வந்து ஒரு 200 கிராம் 1/4 கிலோ இருக்கிற மாதிரி ஒரு சுரக்காயை வாங்கி அதை சின்ன சின்ன துண்டாக தோலோடு வெட்டி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சு 100 ml வர்ற வரைக்கும் அதை வந்து கம்ப்ளீட்டாக நீராவியாக போக வச்சுட்டு 100 கிராம் அந்த இதை எடுத்து மிக்ஸியில் அடைச்சி அந்த தோலோட ஜூஸாக குடித்தாங்க அப்படின்னா கிரியாட்டின், யூரியா, யூரிக் ஆசிட் குறையும். சமையலில் வந்து வெள்ளை பூசணிக்காய் இல்லைன்னா அதையும் தோலோட அப்படியே பச்சையாக மிக்ஸியில் அடித்து ஜூஸாக எடுத்து அதை குடித்தாங்கனாலும் கிரியாட்டின் குறையும். முள்ளங்கி சாப்பிட்டா முள்ளங்கிக்கும் கிரியாட்டின், யூரியா, யூரிக் ஆசிட் குறையும். ரெகுலராக அந்த 3 காயவும் வாரத்தில் ஒரு நாள் விட்டு நாள், ஒரு நாள் வெள்ளை பூசணிக்காய், ஒரு நாள் முள்ளங்கி, ஒரு நாள் சுரக்காய், வாரத்தில் ஒரு நாள் மாற்றி மாற்றி சாப்பிட்டாங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இது குறையும். இஞ்சி ஒரு 100 கிராம் இஞ்சியை மிக்ஸியில் தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த இஞ்சியை மட்டும் எடுத்து ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி முதுகில் இடுப்பு பக்கத்தில் கிட்னி இருக்கிற ஏரியாவில் ஒத்தனம் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்னி வந்து நல்லா இயங்குறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த சூடான தண்ணியில் திரும்ப தொட்டு அந்த இடத்துல இஞ்சி ஒத்தனம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி வெள்ளரி விதை, தோல் உரித்த விதை கிடைக்கிது. அந்த விதையை மிக்சியில் அரைச்சி நல்லா 10 மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு முதுகில் அந்த கிட்னி இருக்கிற ஏரியாவில் இரவு 10 போட்டு மறுநாள் காலையில் காஞ்சதுக்கப்புறம் வெந்நீரில் குளித்தாங்க அப்படின்னா கிட்னி வந்து ரீஆக்டிவேட் ஆகும், திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். அருமைங்க ஐயா. இப்போது உணவில் என்னென்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான மூலிகையை எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஓடிட்டு இருக்க காலகட்டத்தில் எல்லாம் இயந்திர வாழ்க்கை ஓட்டமாக ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் என்னால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் உங்களுடைய கண்டுபிடிப்பான மருந்துகளில் என்ன மருந்து இருக்குது, அதை எப்படி எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து கிரியேட்டின் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம்னு சொல்லுங்கய்யா. நம்மக்கிட்ட கிரியாட்டின் குறைக்கிற டானிக் ஒன்று இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்குது. சூப்பருங்க. பக்கத்துலேயே இன்னொரு மாத்திரை இருக்குது. இந்த டானிக் வந்து ஒரு 50 மில்லி தண்ணியில் ஒரு மூடி தினமும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால், சரிங்க, அதே மாதிரி இரவு சாப்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் 50 மில்லி வெந்நீரில் இந்த மூடி ஒரு மூடி டானிக் தினமும் சாப்பிடணும். அந்த மாத்திரை சாப்பாட்டுக்கு அப்புறம் காலை 1 இரவு 1 சாப்பிடணும். சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 பாயிண்ட்லேருந்து 1.5 பாயிண்ட் கிரியாட்டின் குறையும். கண்டிப்பாக இவங்க வந்து சமையலில் உப்பு சேர்த்து கொள்ளக்கூடாது. உப்பு சேர்க்காம தான் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா உப்பு சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா யூரியா, யூரிக் ஆசிட் கூடும், கிரியாட்டினும் கூடும். வேறு எதுவும் பத்திய முறைகள் இருக்காயா நம்ம மருந்து எடுக்கும்போது? இந்த மருந்து எடுக்கிறப்ப நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மலை கட்டு இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும். மலம் ஃப்ரீயாக போகணும். பேதி எடுத்து வயிறு கழிவுகளை நீக்கி வயிறு சுத்தமாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது, மிகவும் சிறப்பாக இருக்கும். அருமைங்க ஐயா. இப்போது கிரியேட்டின் லெவல் எந்த அளவுக்கு இருந்தவங்களுக்கு நம்ம மருந்து எடுத்து குணமாக இருக்குங்கய்யா? 8-9 வரைக்கும் இருந்தவங்கள நார்மல் கொண்டாந்துருக்கோம். சூப்பர் அருமைங்கய்யா. எவ்வளோ பெரிய விஷயம். என்ன பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டாவே அவங்க வாழ்நாள் குறைஞ்சிட்டே வந்துடுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு மறுபிறவி கொடுக்குதுன்னே சொல்லலாம் நம்ம மருந்து. அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க. அற்புதங்கய்யா. நேர்களே பார்த்தீங்கன்னா கிரியேட்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாவே இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே அதோட வலி தெரியும், வேதனைகள் தெரியும். வாயில் சொல்லிட்டு போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம தினமும் தண்ணி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்குன்னே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தினமும் அல்லது அவங்க சொல்கிற நாட்களில் போய் டயாலிசிஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் கஷ்டப்படவே வேணாங்க. அற்புதமான அருமையான ஒரு ஐயாவோட கண்டுபிடிப்பான மருந்து சொல்லியிருக்காரு. வீட்டில் என்னென்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டால் இது வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஐயா சொன்ன மாதிரியான இந்த மூலிகைகளை பயன்படுத்துங்க, உணவு வகைகளையும் மாற்றுங்க. அதுக்கும் மேலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயாவோட இந்த மருந்து நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். பட்டதாரி மருத்துவர்கள் ஆலோசனைப்படியும் ஐயாவோட ஆலோசனைப்படியும் இந்த மருந்தை எடுத்துகிட்டு வாங்க. கிரியேட்டின் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக குணமடைஞ்சு நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த அற்புதமான மருந்தை நமக்கு கொடுத்ததுக்காக உங்கள் சார்பாக ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா நன்றிங்க ஐயா. ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். லியோ ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சுகாலயா சுவாமிநாதன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திண்டுக்கல் ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.